ஆவியானவர் நம்மோட பேசும்படி எடுத்துக்கொள்ளப்பட்ட வார்த்தை தான் இன்றைக்கு ஒரு தலைப்போடு இந்த விடுதலை ஜெப கூட்டத்தில் பரிசுத்த ஆவியார் நம்மோடு பேசுவாங்க. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு சொல்லுகிற வார்த்தை. இன்னைக்கு நிறைய அன்றைய பிள்ளைங்க கர்த்தருடைய வார்த்தையை மறந்து போறோம். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். வேதம் சொல்லுகிறது. உன் வாழ்க்கையில நல்லா போயிட்டு இருக்கிற வாழ்க்கை திடீர்னு தாறுமாறாகுது. நல்லா போயிட்டு இருக்கிற வாழ்க்கை திடீர்னு பலவிதமான போராட்டத்துக்குள்ள போகுது. நல்லா ஆசீர்வாதமா போயிட்டு இருந்தது, சமாதானமா போயிட்டு இருந்தது. ஏன் எனக்கு திடீர்னு இப்படிப்பட்ட பிரச்சனை? கர்த்தர் சொல்றாரு, ஏன் பிரச்சனை வந்து தெரியுமா? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு சத்தியம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம். 27ஆவது வசனம். எபேசியர் 4:27. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். இன்னைக்குதான் தலைப்பு, இன்னைக்குதான் வார்த்தை. நீ விடுதலையோடு வாழணும்னா கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை விடுதலையோடு நடத்துறார். இயேசு கிறிஸ்து உனக்குள்ள வந்து உன்னை நல்வழி நடத்துகிற தெய்வம், உன்னை விடுவித்து காத்து நடத்துகிற ரட்சகர். அப்பேற்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையா இருக்கிற உனக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை வருது, போராட்டம் வருது. எப்படி வரும்? தானா வந்துருதா? நாமளா ஏற்படுத்தி கொள்றதுதான். வசனம் சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். ஏன்? எதற்காக? நல்லா போயிட்டு இருக்கிற வாழ்க்கை திடீர்னு தாறுமாறா போகுது. சமாதானமா இருக்குது, நல்ல மனைவி, பிள்ளைகள், குடும்பம், நல்ல ஒரு அன்பு, சமாதானம், நல்ல வருமானம், நல்ல நேர்த்தியான சாப்பாடு, எல்லாம் போயிட்டு இருக்கு. திடீர்னு பிரச்சனை வருது உள்ள. எதனாலன்னா உள்ள யார் வந்துட்டா தெரியுமா? பிரச்சனையை கொடுக்கிறவன் வந்துட்டான், சமாதானத்தை கெடுக்கிறவன் வந்துட்டான். அவன் தான் பிசாசு. அவன் தான் பிசாசு. நல்லா கவனிங்க. நல்லா போயிட்டு இருக்கிற குடும்பத்துல கர்த்தர் நல்ல ஆசீர்வதிச்சு உன்னை வழி நடத்திட்டு இருக்கிறார். திடீர்னு கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லாம் தடைப்படுது, அப்படியே நிக்குது. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது நிப்பாட்டுறார். ஏன்? எதற்காகன்னா உள்ள ஆசீர்வாதத்தை கெடுக்கிறவன் வந்துட்டான், அவனுக்கு இடம் கொடுத்துட்டான். அவன் தான் பொல்லாத பிசாசு, லூசிஃபர். உள்ள வந்துட்டான். அவன் தான் அப்பா கிட்ட அன்னைக்கே ஆண்டவர்கிட்ட சவால் விட்டாங்க, உன் பிள்ளைகளை உன்னை விட்டு பிரிச்சுடுவேன், அவனை நரகத்துக்கு என் இடத்துல கொண்டு போவேன், பாதாளத்தில் கொண்டு போய் அவனை வேதனைப்படுத்துவேன். தான் பிசாசுடைய வேலை. உன் ஆசீர்வாதத்தை கெடுத்து, உன்னை சமாதானத்தை கெடுத்து, உன் குடும்பத்தில் நிம்மதியை கெடுத்து, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை, சமாதான கேடை உண்டு பண்ணி பலவிதமான சஞ்சலத்துக்குள்ளும் தவிப்பிற்குள்ளும் கொண்டு போய் உன்னை நொந்து நோவடிச்சு சாவடிக்கிறது தான் அவனுடைய வேலையே. ஏன்டா இந்த பூமியில் நான் வாழணும், செத்து போலான்னு நினைக்கிற வாழ்க்கையை யோசிக்க வைக்கிறவன் தான் பிசாசு. அப்பேற்பட்ட பிசாசுக்கு தான் வசனம் சொல்லுது. ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியான பரிசுத்த பவுல் மூலமா உணர்த்தின வார்த்தை, ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். ஏனென்றால் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்றாரு, அவன் உன்னை விழுங்க வகை தேடுகிறான். அவன் உன்னை விழுங்க வகை தேடுகிறான். நல்லா கவனிங்க. பொல்லாத பிசாசு உன்னை அழிக்க வகை தேடுறான். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். சுற்றி திரித்து தான் அவன் வேலை. என்ன எப்படி யாரை பார்த்து சுற்றிட்டு இருந்தா தெரியுமா? சுற்றி திரிகிற ஒரு
வேலை பார்த்துன்னு தெரிகிறான் பிசாசு. அதான் கவனிங்க. எதுக்காக சுற்றி திராந்திரமா யார் மேலே கண்ணை வச்சுன்னு? கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே, கிறிஸ்தவர்களை, தேவனுடைய பிள்ளைகளை. எப்போ யாரை தொடலாம், எப்போ யாரை பிடிக்கலாம், யாரை எப்படி நரகத்தின் வழியில் நடத்தலாம். நல்லா கவனிங்க. சுற்றி திரிஞ்சுன்னு வந்தான். ஒரு நாள் ஆண்டவர் கேட்டார், என்னடா பிசாசே, சாத்தானே, எங்க சுற்றி திரிஞ்சுன்னு வர? யாருக்கு மேல கண்ணை வச்சுன்னு வர? தெரிஞ்சது என் பிள்ளை யோபு மேல கண்ணு வைக்கிறியா? என் மகன் என் தாசனாகி யோபின் மேல் கண் வைத்தாயோ? ஆமா ஆண்டவரே, கண் வச்சிருந்தான். அதே போலதான் இன்னைக்கு நம்ம ஒருவர் மேலேயும் பிசாசு கண்ணை வச்சுன்னு வரான். சர்ச்சைக்கு போறியா? ஜெபம் பண்றியா? ஆண்டவரை தேடுறியா? நல்லா ஆராதிக்கிறியா? ஓஹோ, சர்ச்சைக்கு போயிட்டு நீ நல்லா இருந்துருவியா? உன்னை எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். உன்னை பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிக்கிறேன். சுற்றிக்கினே வரான். உன்னை கவுக்க, உன்னை அழிக்கிறதுக்கு வகை தேடுறான். இப்போ நீ எதில் வீக்குன்னு பார்ப்பான். நீ எதில் வீக்காக இருக்கிறன்னு அவனுக்கு தெரியும் பிசாசுக்கு. அந்த பாயிண்ட்டை வைப்பான். அந்த வியூவில் உன்னை கொண்டு போய் நிறுத்துவான். நீ எதை காமிச்சா நீ விழுந்துடுவியோ, எது உனக்கு அந்த நேரத்தில் தேவையாக இருக்கிறதோ அந்த வியூவில், அந்த பாயிண்ட்ல உன்னை வச்சுக்குவான். அப்படி என்ன பண்ணணும்? அதுக்கு தான் சொல்றாரு, பிசாசுக்கு இடம் போடாதிருங்கள், தெளிந்த புத்தியா இருக்கணும். நீ இப்பதான், ஆமா, ஆண்டவர் உன்னை எதுல இருந்து விடுவிச்சு கொண்டு வந்தாரோ அதுல திருப்பி கொண்டு போறது யாரு? பிசாசு. உன்னை எதை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் கொண்டு வந்தாரோ அதை செய்ய வைக்கிறது யாரு? பிசாசு. மாம்சத்தை தொடுவான், மாம்சத்து மூலமா ஏவுவான், மனிதன் மூலமா வருவான். பிசாசு, சாத்தான், அவன் தேவனுக்கு விரோதமாக எழுப்பியிருக்கிறவன், தேவனுடைய பிள்ளைகளை அழிக்கிறவன், பாதாளத்திலே கொண்டு போக நினைக்கிறவன். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ நமக்காக ஜீவனையே தந்து நம்மை நித்திய ஜீவனிலே பங்கடைய கொண்டு போகிறவர். நித்திய ஜீவன் இந்த பூமியிலே நல்வழி நடத்தி நித்திய ஜீவனிலே கர்த்தர் கொண்டு போகிறவர். அப்படி இருக்க பிசாசு உன்னை விழுங்க வகை தேடலாம். சுற்றி திரிஞ்சின வரான், உன்னை பார்த்துக்கினே இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் தொடலாம் 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 தொடலாம், சமய வாத்தியம் தொட்டுருவோம். இப்போ நீ இடம் கொடுக்கறதுனால தான் எச்சரிக்கையா இருக்கணும், விழிப்பா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். முடியாது முடியாது, நோ நோ நோ, நான் ஆண்டவருடைய பிள்ளை ஆயிட்டேன் சொல்லுவீங்களா யாராவது? நான் கர்த்தருடைய பிள்ளை ஆயிட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் இயேசு கிறிஸ்து நாமத்தை தரித்து கொண்டுட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், சர்ச்சைக்கு போயிட்டு இருக்கிறேன், எனக்கு இதெல்லாம் திரும்ப வேண்டாம், நான் விட்டு வந்ததை எடுத்ததெல்லாம் நான் தொடக்கூடாது, திரும்பவும் நான் அந்த பாவத்தில் போகக்கூடாது, திரும்பவும் அதை நான் செய்யக்கூடாது, அது ஆண்டவருக்கு பிரியமில்லாது உன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொள்ள முடியுமா? சொல்ல முடியுமா? உன் சொந்தக்காரர் மத்தியில், உன் நண்பர்கள் மத்தியில் நீ யாரை பெருசாக நினைக்கிற அவனுக்காக யாருக்காகவும் நீ ஆண்டவரை துக்கப்படுத்தக்கூடாது. இதான் பிசாசுக்கு இடம் கொடுக்கறது. அன்னைக்கு நம்ம பிடிச்சவங்களாம் வருவாங்க, நம்மளுக்கு ரொம்ப பிரியமானவர்களாக இருப்பாங்க, அவங்க மூலமாக வஞ்சிக்கப்படுவோம். இதான் வஞ்சிக்கிற ஆவி. எச்சரிக்கையாக இருக்கணும். இதுதான் விடுதலை கூட்டம். விடுதலை இந்த நாட்டில் எதில் விடுவிக்கிற வார்த்தையில். சும்மா பேய் ஓடுது, பிசாசு ஓடுதெல்லாம் தான் சொல்லிடக்கூடாது. விடுதலை கூட்டத்தில் வார்த்தையில் விடுதலை ஆகிடணும். நீ சத்தியத்தில் பலப்பட்டு நின்னாலே சாத்தான் உங்கள்கிட்ட வரமாட்டான், எந்த பிசாசு உனக்குள்ள வராது. கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், வெளியே இருக்கிற ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்குள்ள வேணா சத்திய கிரியை இருந்து விழுந்து போகலாம். ஒருவேளை நீயும் விழுந்து போறேன்னு சொன்னா உனக்குள்ள ஏதோ ஒரு கிரியை இருக்குது, அது உன்னை தள்ளிட்டு போயிடுது வெளியே. ஆவியின் அபிஷேகம் உன் மேலே இறங்குது. சில பேர் ஆவியின் அபிஷேகத்தில் விழுவாங்க, அந்த பலன், ஆவியின் பலன்னால விழுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சத்துருவின் கிரிகளில் விழ தள்ளப்பட்டு போவான், தள்ளிட்டு போவான் வெளியே. இப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில தான் நீ பலப்படணும். கர்த்தருடைய வார்த்தை உனக்கு ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க. தெளிந்த புத்தியாயிரு, விழித்திருன்றார் ஆண்டவர். பிசாசுக்கு இடம் கொடுக்காத. அவன் உன்னை பார்த்துட்டே இருக்கான், உன் மேலே கண்ணு வச்சு உன்னை தொடலாம், உன்னை அழிக்கலாம், உன்னை எப்படியாவது ஆண்டவர் விட்டு பிரிச்சிடலாம், உன் நிம்மதியை கெடுக்க, உன் சந்தோஷத்தை கெடுக்க உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் பிசாசு. எச்சரிக்கையா இரு. நண்பர்களுக்கு எச்சரிக்கையா இரு. நல்லா தெரியும், நீ மனம் திரும்பி இருக்கலாம். நீ மனம் திரும்பிட்ட பிற்பாடு உன் நண்பன் வந்து கேட்டு என்ன பண்ணுவான்? உன்னை அந்த பழைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போகிறது பேசுவான். அந்த நேரத்தில் நீ விழிப்பா இருக்கணும். என்ன நண்பா, நான் தான் மாறிட்டேனே, தெரிஞ்சுட்டேனே, தெரியாதா? சொல்லுவியா? உனக்குள்ள அந்த உணர்வு வருமா?
சொந்தக்காரன் வருவான், ரொம்ப நெருங்கிய சொந்தமாக இருக்கும், உன் சித்தப்பாவோ மாமாவோ உனக்கு பிரியமானவர் யாராக இருக்கட்டும் வந்து உன்னை ஆண்டுக்கு பிரியமில்லாத வழியில் நடத்த செய்ய சொல்லும் பொழுது, பிரியமில்லாத காரியத்தில் கொண்டு போய் நிறுத்தும் பொழுது அங்கே நீ சொல்லணும் விசுவாசமா, இல்லைங்க இதெல்லாம் நான் செய்யக்கூடாது, ஆண்டவருடைய பிள்ளையாயிட்டேன், கிறிஸ்டன் சர்ச்சையில் இருக்கிறேன், நான் சர்ச்சைக்கு போகிறேன், நீ சொல்ல முடியுமா? அதுதான் பிசாசு ஜெயிக்கிறது. தெளிந்த புத்தியா ஆண்டவர் அப்பயே சொல்லிட்டார், சத்துரு வேற எங்கேயும் யார் மூலம் வரமாட்டோம், உன் வீட்டாரே உனக்கு சத்துரு, வீட்டாரே உனக்கு சத்துரு. நல்லா அன்பா பேசுவாங்க, அன்பா பழகுவாங்க, நம்மளை நேசிக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு நம்மளை கர்த்தரை விட்டு வழி விலகி நடக்க செய்வாங்க. உஷாராக இருக்கணும். சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கூட பழகிறவங்களா வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, வேலை கொடுக்குற முதலாளியாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பிரியமில்லாத உன்னை வழி நடத்துகிறாங்கன்னு சொன்னால் உஷாராக. அதனால தான் இன்னைக்கு சொல்கிறேன், இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையை, கிறிஸ்தவ வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கை, சமாதானம் உள்ள வாழ்க்கையா நிறைய பேருக்கு தெரியல. காசு பணம் பெருசா நல்ல பணம் இருந்து வசதியா வாழ்ந்தாதான் அந்த வசதியெல்லாம் உனக்கு ஆண்டு கொடுக்கல. உன் குடும்பத்துல கணவன் மனைவி பிள்ளைகள் நல்ல சமாதானமா சந்தோஷமா நல்ல வேலை சாப்பிட்டு நோய் நொடி இல்லாத வாழ்க்கை ஆசீர்வாதம் கர்த்தர் உன் குடும்பத்துல நிம்மதியை வச்சிருப்பாரு. உன் குடும்பத்தை பார்க்கறவங்களாம் பொறாமப்படுவான், ஆச்சரியப்படுவான், இப்படி வாழ்றாங்கய்யா, எப்படி இருக்காங்க பாருங்கய்யா, அப்படி சொல்லுவாங்க. அதான் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம். நீ நினைக்கிற நல்லா பெரிய பங்களா வீடு வச்சு நல்லா மாடி நல்லா பணம் நிறைய கையில் வச்சு வாழ்ந்தாதான் அந்த வாழ்க்கையெல்லாம் எதிர்பார்க்காத. அதெல்லாம் உனக்கு தேவைக்கு அன்றாட அப்பா தருவார். அப்பா உனக்கு என்ன தேவை இருக்கோ அதை சந்திப்பார். அதனால தான் ஜெபம் கற்றுக் கொடுத்தார். பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே இப்படி நாம் பரிசுத்தப்படுவதாக அன்றன்று உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு நானும் போசி தரணுன்ற அன்றன்று என்னென்ன தேவையோ அதை கொடுத்துருவார் அப்பா. ஒரு நாளும் குறைவுபட விட மாட்டார். ஆமாம், காட்டில் இருக்கிற சிங்கக்குட்டி கூட பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுவர்களுக்கு எப்படி தேடணும் தெரியுமா? உண்மையாக தேடணும். சும்மா வசனம் சொல்லிட்டா கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாதான். எல்லாம் தேடலாம், எங்கே குறைவுபடாமல் இருக்கிறான்? எல்லாம் குறையாதான் இருக்கிறான். குறைவுபடாதுன்னா உண்மையாக தேடுறவங்களும் குறைவுபடாது. அதனால தான் வசனம் சங்கீதம் 147 சொல்றாரு, உண்மை தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாருக்கும் சமீபமா இருக்கிறார். எல்லாரும் கூப்பிடுவான். நிறைய பேர் கூப்பிடுறதுக்கும் சாதாரணமா கூப்பிடுறதுக்கும் உண்மையா கூப்பிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆமா, வேண்டாம் வெறுப்போட செய்யறதுக்கும் அன்போட செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஆமா, கர்த்தர் நல்லவர், அவர் உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம். அவர் சொல்றாரு, என்னை விட்டு உன்னை பிரிக்க ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் சத்துரு பிசாசு, அவனுக்கு இடம் கொடுக்காத. பிசாசுக்கு உனக்குள்ளே இடம் கொடுக்காத, குடும்பத்தில் இடம் கொடுக்காத, உன் ஆவிக்குரிய ஜீவியத்தை கெடுக்க வரணும்னா இடம் கொடுக்காத. கொஞ்சம் கவனிங்க. அப்போ சத்துரு நம்மை கெடுக்கிறதுக்காகவே அழிக்கிறதுக்காகவே வரான். உள்ள நம்ம இடம் கொடுத்தாதான் வருவான். நல்லா தெரிஞ்சுங்க. பிசாசுக்கு அவனா உள்ள வந்து முன்ன இது பண்ண மாட்டான். ஃபர்ஸ்ட் வந்து நிற்பான், இடம் கிடைக்குதான்னு பார்ப்பான். இடம் கிடைக்குதான்னு பார்த்துட்டு கிடைச்சதுன்னா உள்ள வந்துடுவான். நீ இடம் கொடுத்தா. ஆமாம், வாங்க வாங்க உள்ள வாங்க உட்காருங்க. ஆமாம், அவங்க அப்படி வந்ததுன்னா நல்லா இருக்கீங்களா விசாரிப்பாங்க வந்து. ஆமாம், அப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும். நெத்தியில் எல்லாத்துலேயும் வந்து நிற்கும். நல்லா இருக்கியா? நம்ம நல்லா இருக்குங்க, ரைட், ஓகே. ஓர சும்மா விசாரிச்சுட்டு போகுது. நீ என்ன பண்ணுற உடனே வாங்க ஒரு கப்பு காப்பி சாப்பிட்டு போகலாம், கொஞ்சம் தண்ணி குடிச்சு போகலாம். அந்த கிரியை உள்ளே கூப்பிடுறேன். ரட்சிக்கப்பட்ட நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமாம், சிகப்பு கலரில் இவ்வளோ பெருசாக வச்சுக்கிறதுனாலே தெரிஞ்சுக்கணும். ரெட்டு டேஞ்சர். ஆமாம், ஸ்டாப், அப்படியே நிறுத்திடு, உள்ளெல்லாம் சேர்த்துக்காது. அன்பு காட்டு, இயேசு அன்பு ஒரு நாள் அவங்க ஜோம் பண்ணு. ஆமாம், அவங்களே வரல நினைக்கல, நீயா உள்ள விட, கிரி உள்ளே வந்துடும் கூடவே. ஆமாம், நல்லா இருக்கிற குடும்பத்தில் சமாதானம் கெட்டு போயிடும். பிசாசுக்கு இடம் கொடுக்காத. வார்த்தை, வாயின் வார்த்தைகள் பிசாசு வெளியே வருவோம். வாயின் வார்த்தையில் பிசாசு. ஆமாம், கோபப்படுறதுல கோபப்படுறதுல பிசாசு வெளிப்படுவான். கோபத்தை உண்டாக்குவான். எச்சரிக்கையாக இருக்கணும். நல்ல அன்பாக இருந்த மனைவியை திடீர்னு கோபப்படுவார் கணவர். திடீர்னு மனைவி பயங்கரமாக எரிஞ்சு விழுவாங்க. திடீர்னு சண்டை, கெட்ட வார்த்தை பேசுவாங்க.
இதில் சண்டை. இதெல்லாம் யார் உண்டாக்குறது? பிசாசு. அதனால தான் சொல்கிறார், பிசாசுக்கு இடம் கொடுக்காத, இடம் கொடுக்காத. அவனுக்கு எதிர்த்து நிற்கணும். நீங்களும் நானும் எப்படி எதிர்த்து நிற்கணும்? கர்த்தருடைய பிள்ளைங்க எதிர்த்து நிற்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்காம அப்பப்போ கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிற பக்கத்தில். அப்பப்போ கூப்பிட்டு நீ வா 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 வா, எங்கேயோ போற, எனக்கு வா, ஏன் அங்கெல்லாம் போயிடுங்க, என்கிட்டயே வந்து பிசாசை நீயே கூப்பிட்டு உட்கார வச்சுக்க மடியில். ஆமாம், அப்புறமா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நாமளா கூப்பிட்டுக்கிட்டு தான் உள்ள சிந்தை இருதயத்தை, அப்பா என்னை காத்து நடத்துங்க ஐயா. இந்த பொல்லாத உலகம் என்னை பயங்கரமா எனக்குள்ள வந்து என்னை நெருக்கி பயங்கரமா என்னை உருட்டுது. இந்த பொல்லாத உலகத்துல பயங்கரமா போராட்டங்கள் வருது நிறைய மனிதர் மூலமா. கவலைப்படாத, சோர்ந்து போகாத, பிடிச்சிக்கோ அப்பாவை. போராட்டங்கள் இருந்து நிறைந்த உலகம் தான். எந்த சூழ்நிலையும் அப்பாவை பிடிச்சிக்கோ. சமாதானம் கெட்டு போற காரியங்களை உள்ள விடாத, குடும்பத்துல விடாத, சமாதானத்தை கெடுக்கிறவங்களை உள்ள விடாத. அதான் பிசாசு. சமாதானத்தை கெடுக்கிற ஆவி தெரியும், நல்லா சந்தோஷத்தை கெடுக்கிற ஆவி தெரியும், உள்ள விடாத. ஜாக்கிரதையாகி விழிப்பாயிரு. அது யாரா இருக்கட்டும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணு உட்காந்து. ஆண்டவரே, இந்த அம்மா வந்தா, இந்த ஐயா வந்தா, இந்த அக்கா வந்தாலே என் குடும்பத்துல சமாதானம் கெட்டு போகுது, இந்த பொண்ணு வந்தாலே என் குடும்பத்துல சமாதானம் கெடுது, பையன் வந்தாலே சமாதானம் கெட்டு போகுது. தொடுங்க ஆண்டவரே, இயேசு நாமத்துல. நல்ல உள்ளத்தோட வரட்டும், நல்ல எண்ணத்தோட வரட்டும், நல்ல பேச்சோட வரட்டும், நல்லவனா மாறட்டும், நல்லவளா மாறட்டும். ஜெபம் பண்ணு. ஆமா, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகக்கூடாது பிசாசு பல விதமான தடை, சரீர பலவீனம் கொடுப்பான். உஷாரா இருக்கணும். ஏன் வெள்ளிக்கிழமை கொடுக்க வேண்டியதானே வயிற்று வெளியே? ஏன் புதன்கிழமை கொடுக்க வேண்டியதானே? கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் கொடுப்பான். உஷாரா இருக்கணும். இல்லை சனிக்கிழமை நைட்டு கொடுப்பான். அப்போதான் நம்ம விழிப்பாயிடும். நாடடா பிசாசே, இந்த நேரத்தில் நாளைக்கு சர்ச்சைக்கு போக வேண்டிய ரெடி ஆகிற என்ன, நீ தான் தெளிந்த புத்தியா இருக்கணும். நீ போ, அதான் விடுதலை. இப்போ என்ன பண்ணோம்? பொல்லாத ஆவியே இயேசு நாமத்தில் போ. காலையில் எப்பொழுதும் போல எழுந்து நீ வழக்கமாக சபை கிளம்ப. என்னடா இவ்வளோ தலைவலி கொடுத்தும் இவன் கிளம்புறானே, இவ்வளோ பிரச்சனையை கொடுத்தும் கிளம்புறானே. அவன் பார்த்துட்டே இருப்பான். நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன், வந்து உட்காரு சர்ச்சில், அவ்வளோதான். கொஞ்ச நேரம் வந்து நிற்பான், சர்ச்சில் வந்து உட்காரன்னு அவன் போயிடுவான். அவன் வேலை முடிஞ்சிச்சு. ஐயோ, நம்மளால இனிமேல் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த அம்மா தெளிந்த புத்தியாக இருக்குது, இந்த அண்ணன் இந்த அக்கா இந்த ஐயா தெளிந்த புத்தியாக விழிப்பா இருக்கிறார். ஆமா, விழிப்பாடி பிசாசை ஜெயிக்கலாம். அல்லேலூயா. சரி, பிசாசை எதிர்த்து நிற்கணும். அதாவது பிசாசுக்கு இடம் கொடுக்கூடாதுன்னா அவனுக்கு எதிர்த்து நிற்கணும். யாக்கோபு 4:7 சொல்றாரு, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும்னா நாம என்ன செய்யணும்? பிசாசை எதிர்த்து நிற்கணும்னா சும்மா முடியாது, சாதாரணமா தான் முடியாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சாதான். யாக்கோபு 4:7 சொல்லுது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லு, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படிச்சு பிசாசுக்கு எதிர்த்து நில்லு. தேவனுக்கு கீழ்ப்படியாதான் பிசாசை எதிர்க்க முடியும். நீ கர்த்தருக்கு கீழ்ப்படியாம, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்காம பிசாசுக்கு நீ ஜெயிக்க முடியாது. பிசாசு பயப்படுறது ஒண்ணே ஒன்று, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனத்துக்கு பயப்படுவோம். ஜெபிக்கிறவங்களை பார்த்து பயப்படுறது, ஜெபிக்கிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் வசனத்தை கொண்டா அவன் பயப்படுவான். வசனம் தெரிஞ்சா நீ அவனை எதிர்க்கலாம். ஆமா, இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல ஜெபிக்கிற, அதாவது லூக்கா 4 தெரியும், 40 நாள் 40 டே ஃபாஸ்டிங் முடிச்சு இயேசு கிறிஸ்து மலையில இருந்து கீழே வராரு. வரும்போது பிசாசு சோதிக்கிறவன் வந்துட்டான். அவன் பேர் சோதனைக்காரன். சோதிக்கிறவன் வந்து என்ன பண்றான்? இயேசுவே சோதிக்கிறான். இயேசு கிறிஸ்து ஒரு முறை சோதிக்கும் பொழுதும் ஒவ்வொரு முறையும் அவனுக்கு வசனத்தை சொல்லினே இருக்கிறார் ஆண்டவர். பைபிள் வார்த்தைகள் எடுத்து சொல்லி அவனும் வசனத்தை சொல்றான். பார்த்தீங்களா, இவர் வார்த்தையால் அடிச்சவொன்னு அவனும் வசனம் சொல்றான். பிசாசுன்னு வசனம் தெரியும், நல்லா தெரிஞ்சுக்கோ. நீ நினைக்கணும், வசனத்தை சொல்லியே உன்னை கவப்பாங்க சில பேர். வசனத்திலேயே என்ன பண்ணுவாங்க, வசனம் இப்படி விட்டா சொல்லுது, அதெல்லாம் தப்பு இல்லை வா அப்படின்னு. ஐயோ வேணாம், அதெல்லாம் எனக்கு ஆண்டவர் சொல்ற, நீ சொல்றது சும்மா. ஆமா, வசனம் தப்பு செய்ய வழி நடத்தாது. வசனம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய வழி நடத்தாது. இல்லையே, இந்த வசனம் இப்படி சொல்லுது, சாப்பிடலாம், போகலாம், செய்யலாம், அதெல்லாம் சும்மா. வசனம் இதான் ஆண்டவர் சொல்றாரு, செய்யக்கூடாது. அதெல்லாம் அந்த நேரத்துக்கு கொடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க ஜனங்க. ஆண்டவர் அந்த நேரத்தில் இறங்கினார், தொட்டார், சூழ்நிலைக்கு ஏற்றுவார்.
இப்ப அப்படி கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரையிலும் நம்மளை காத்துக்கொள்வதுதான் வாழ்க்கை. அப்போ கடைசியா சொல்லும் போது இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் உனக்கு தரேன் பிசாசு சொல்றான்ப்பா. கர்த்தர்கிட்ட ஏசப்பா கிட்டே சொல்றான், உலகத்தையும் படைச்சு விடுற அவரு, உலகத்துல உண்டான எல்லாத்தையும் அவருக்கு தராராம். இது எல்லாத்தையும் நீ உனக்கு தரப்பா, இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் கை தரேன், நீ என்னை பணிந்து கொள்ளுனா. உடனே வசனம் லூக்கா 4:8 வசனத்துல பாத்தீங்கன்னா அங்க சொல்றாரு பாருங்கள, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை மாத்திரம் பணிந்து கொள்வாய் என்று எழுதியிருக்கிறதே. ஆமா, வசனம் சொல்லிட்டாரு அவரு, கர்த்தரை தவிர வேற யாரையும் பணிந்து கொள்ளக்கூடாது. அதனாலதான் அந்த பாபிலோன் தேசத்துல அவ்வளவு பெரிய பிரச்சனையிலும் அக்கினியில போடுவோம்னு சொல்லி அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 வாலிபர்கள் என்ன பண்ணாங்க, ஆண்டவரை தவிர வேற எதையும் நான் உணங்க மாட்டேன், அந்த சிலையை நான் உணங்க மாட்டேன்னு சொல்லி அப்படி வைராக்கியமா நின்னா பாருங்க 3 வாலிபர். ஏய் நெருப்புடா, அக்கினியில போட்டுவாங்கடா, அக்கினியில போட்டுவாங்க, நீங்க பொசிக்கு போயிடுவீங்க, பரவாயில்ல நீ அக்கினி ஜுவாலையில போட்டாலும் சரி, ஆமா என்னை நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவரா இருக்கிற விசுவாசத்தோட அக்கினில இறங்குறான், வணங்க மாட்டேன்ட்டான். அப்போ அவ்வளவு வைராக்கியமா இருந்தாங்களே. அதான் இயேசு கிறிஸ்துக்கு வந்து நம்ம காண்பிக்கிற பிசாசை ஜெயிக்கிற. பணிந்து கொள்ளணுமா, உன்னை நான் பணிந்து கொள்ள முடியாது. பிசாசுக்கு இடமே கொடுக்கல ஆண்டவர், அவனுக்கு இடம் கொடுக்கல. இன்னைக்கு நாம இடம் கொடுத்துடுறோம் பிசாசுக்கு. நாம அவனுக்கு இடம் கொடுத்ததுனால அவன் நம்ம மேல ஏறி உட்கார்ந்து நம்ம குடும்பத்துல வந்து நம்மள ஆட்டி படைக்கிறான். அப்போ முதல்ல நீ பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும். எதிர்த்து நிக்கணும்னா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும், நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழணும். அடுத்து பாத்தீங்கன்னா 1 பேதுரு 5:7 சொல்ற, தெளிந்த புத்தியாயிரு, விழித்திருன்னு சொல்ற. தெளிந்த புத்தியா இருக்கணும். 3வது விழித்திருக்கணும். அடுத்து இடத்துல 4வது வேலை சொல்றாங்க. அதே 1 பேதுரு 5:9 வசனத்துல விசுவாசத்தினாலே, எப்படி வாசிங்க அந்த வசனத்தை, விசுவாசத்துல உறுதியா இருந்து அவனுக்கு எப்படி நிக்கணும், விசுவாசத்துல உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நிக்கணும். தேவனுடைய வார்த்தையில கீழ்ப்படிஞ்சு வசனத்தின்படி வாழ்ந்து அவனை எதிர்க்கணும். அடுத்து தெளிந்த புத்தியா இருக்கணும், விழிப்பா இருக்கணும். வாடா பிசாசே வந்துட்டியா, என்னையா மேற்கொள்ள வர, அவனை என்கிட்ட வந்து நீ நல்லா வாங்கிட்டு தான் போற, தோத்து போற. ஆமா, நீ என்கிட்ட வந்துட்டு தோற்று ஓட போற, வெக்கப்பட்டு ஓட போற, தலை நசுக்கி போனவனே, என் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில உன் தலையை நசுக்கினார். தலை நசுக்கி போற நீ வந்து என்கிட்ட தலை ஆற்றியா, தலை நிமிர விட மாட்டேன், உன்னை நசுக்கி போடுவோம் உன்னை. ஆமா, நெசிக்கணும், மிதிக்கணும் அவனை. அதனால காலைல கூட நல்லா பாட்டு பாடி தேவட துதித்தோம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாள விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், இந்த தேசத்தை சுதந்தரிப்போம், ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்போம், கர்த்தருடைய நாமத்தில் எல்லாத்தையும் சுதந்தரிப்போம். சாத்தானை மிதிக்கணும். அதுக்கு நீ ஒன்று சேர்ந்து ஆண்டு பிள்ளைங்க ஒரு மனமா குடும்பத்துல சமாதானமா ஆண்டுக்குள்ள காணப்படணும். நீ கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியணும், வசனத்தின்படி வாழணும், வசனத்தின்படி நடக்கணும். அப்பதான் எதிர்த்து நிற்க முடியும். அடுத்து தெரிந்த புத்தியான இருக்கணும். பிசாசை ஜெயிக்கிறதுல விழிப்பா இருக்கணும், வஞ்சிக்கப்படக்கூடாது. வஞ்சிக்கப்பட வைப்பான், வஞ்சிக்கு ஒரு ஆய் வரும், வஞ்சிப்பான் வந்து உனக்கு இதை செய்யறேன் அதை செய்யறேன், நெருக்கடி நீ கஷ்ட சூழல் இருக்கும் போது வந்து உனக்கு ஏதாவது உதவி செய்யற மாதிரி பெருசா உதவி செய்ய வருவான். உஷாராயிரு, அந்த உதவியெல்லாம் நீ ஆண்டவர் துக்கப்படுத்துறாரு, அதை விட பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டு கொடுப்பார். நெருக்கடி வேலையிலே உன்னை ஆண்டவர் உன்னை பதிலளித்து உன் ஜெபத்தை கேட்டு உன் விசாலத்துல கொண்டு போக வைக்கிற தெய்வம். அந்த நெருக்கடியெல்லாம் கொஞ்ச நேரம் தான், கஷ்ட நேரங்கள்ல மாறும். கர்த்தரை நோக்கிப்பார். வாழ்நாளெல்லாம் சாப்பிட்டு திருப்தி அடைகிற வாழ்க்கை. சாரிபாத் பெண்மணி எலியாவின் சொற்படி செய்தார். வாழ்நாளெல்லாம் திருப்தி. கஞ்சி ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத சூழ்நிலை இருக்கிறதே கொஞ்சம் தான், அதை சாப்பிட்டு வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு நினைச்சவுடைய வாழ்க்கையை ஆண்டவர் வாழ்நாள் முழுவதும் திருப்திப்பட வைத்தார். கடன் கொடுத்தவன் கழுத்தை பிடிக்கிறான், பிள்ளைகளை பிடிச்சிட்டு போறான் அடிமையா. அந்த தீர்க்கதரிசியின் மனைவி எலிசாவை நோக்கி நின்றார். கர்த்தருடைய வார்த்தை வந்தது, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தார். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ததுனால எல்லா பிரச்சனையும் நீங்கிறது, கடன் எல்லாம் தீர்த்தா. வாழ்நாள் முழுவதும் அவங்க சாப்பிட்டு திருப்தி அடைவர்களுக்கு ஆசீர்வாதம் பெருகுச்சு. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. பிசாசை எதிர்த்து தெளிந்த புத்தியாரு, விழிப்பாரு.
எந்த சூழ்நிலையும் எப்பேற்பட்ட நேரத்தில் நெருக்கடி வரட்டும், பிரச்சனை வரட்டும், கஷ்டம் வரட்டும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஆண்டவர் விட்டு தூரமாக போக மாட்டேன். அவ்வளோ கஷ்டத்தில் யோபு நிற்கலையா? உறுதியா நின்னார் இல்லை? ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றாரா? அதான் கர்த்தர். அடுத்து விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணுமா? பிசாசை ஜெயிக்கணுமா? எப்படி இருக்கணும்? விசுவாசத்தில் உறுதியா. ஆமாம், கொஞ்ச நாள் ஜெபிச்சுட்டு அப்படியே போயிடுது. கொஞ்ச நேரம் ஜெபிச்சுட்டு ஜெபம் பண்ணுவாங்க. சர்ச்சில் வந்து நல்லா வியாதிக்காக, பலவீனத்துக்காக, தேவைக்காக ஜெபிப்பாங்க. ஜெபிச்சு முடிச்சுட்டு இவங்க சொல்கிற வார்த்தை பாருங்களேன், எப்படி தெரியுமா சொல்லணும்? அவர் சொல்கிறார், ஆண்டவர் என் நாமத்து மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி ஜெபத்தில் நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கணும். பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசின்றார் ஆண்டவர். என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேங்க. ஏசு நாமத்தை சொல்லி நீ எதை கேட்டாலும் செய்கிற, ஆனால் விசுவாசமா இருக்கணும். எப்படி சொல்லணும் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டேன், நிச்சயமா ஆண்டவர் தருவார், நிச்சயமா செய்வார். இந்த அண்ணன் என்ன பண்றாரு? இவர் சொல்லிட்டு போறாரு, பேசிக்கிட்டே போவாங்க. சர்ச்சில் நல்லா ஜெபம் பண்ணிட்டு போகும்போது பார்க்கணுமே, ஜெபம் பண்ணிக்கிறேங்க்கா, பார்க்கலாம் ஆண்டவர் எப்படி செய்கிறாரு, என்ன எப்படி செய்கிறாருன்னு பார்க்கலாம். ஜெபம் பண்ணிக்கிறேங்க்கா, பார்க்கலாம் ஆண்டவர் செய்கிறாரான்னு. செய்கிறாரான்னா செய்வார்னு சொல்லணும். ஜெபம் பண்ணிக்கிறேன், ஆண்டவர் செய்வார். ஜெபம் பண்ணிட்டேன், கர்த்தர் விடுதலை தருவார். ஜெபிச்சிட்டேன், கர்த்தர் மாற்றுவார். ஜெபம் பண்ணிட்டேன், எல்லாம் மாற போகுது. அல்லேலூயா. ஜெபிச்சா விடுதலை. prayer change things. எல்லாத்தையும் மாற்றிடும் ஜெபம், எல்லாவற்றையும் மாற்றும். அவ்வளோ வல்லமை உள்ளது. பிசாசு பயப்படக்கூடியது. ஜெபிக்கணும், சோர்ந்து போகக்கூடாது. விடுதலையோடு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என்னை இப்படிலாம் இந்த காரியத்திலாம் நான் விடுதலை இல்லாமல் இருக்கிறப்பா. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மறைமுகமான பாவங்கள், ரகசிய பாவம் உள்ள இருக்கும், அதெல்லாம் பார்க்குறாரு ஆண்டவர். ஆமாம், நிறைய பேர் சொல்லிட்டு வருவேன். நான் சில வீட்டிலாம் போனால் சொல்லுவேன், சீரியல்லாம் பார்க்காதீங்க என்ன. அப்போ கூட சீரியல் பார்த்துனே இருக்கணும். இன்னும் சீரியல் பார்க்காதேன்னு சொல்லுவேன். சீரியஸாக போயிடுவேன். ஆண்டவர் பிரியமில்லாத காரியம், சினிமா பைத்தியம், சினிமாவை போகாத, சினிமா காரியங்களில் ஈடுபடாதேன்னு சொல்லுவேன். கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஏதோ வருது, பணம் வருது, வேலைக்கு போகிற, சம்பாதிக்கிறோம், ஏதோ வருமானம் வருதுன்னு நினைப்பேன். ஒரு நாள் ஆண்டவருடைய தொடுதல் உனக்கு வரும். ஆண்டவருடைய அறிவேன். ஐயோ, எல்லாம் இருந்த நாட்களில் ஆண்டவரை நான் சந்தோஷப்படுத்தாமல் மகிமைப்படுத்தாமல் போயிட்டேனே. ஒன்றும் இல்லாத நிற்கும் போது ஆண்டவர் வந்து மகிமைப்படுத்துவேன். ஆனால் அப்போ இறங்குவார், அப்போ கொடுப்பார். ஆனால் அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட ஒன்றுமே இருக்காது. சாதாரணமாக நிற்பேன். முன்ன இருந்த வசதி, முன்ன இருந்த பணம், முன்ன இருந்த வருமானம், முன்ன இருந்த செழிப்பெல்லாம் அப்போ இருக்காது. எல்லாத்தையும் இழந்து போய் வெறுமையாக நிற்கிற நேரத்தில் அப்பா கிட்ட வந்து அந்த ஆறுதல் அடைவேன். அப்பா தேற்றுவார், ஆறுதல் தருவார். அப்படி ஆறுதல் படுத்தும் பொழுது அப்போ நீ ஆறுதல் அடைவேன். ஆனால் அன்னைக்கு அப்பாவுக்கு செய்யறதுக்கோ அந்த ஊழியத்தில் கொடுக்கறதுக்கோ அன்றைக்கு உங்ககிட்ட எதுவுமே இருக்காது. அப்போ தான் யோசிப்பேன், சார் நான் நல்லா இருந்த பொழுது ஆண்டவருக்கு எதுவுமே செய்ய முடியாது போச்சே, ஊழியத்தை கொடுக்கலையே, சபை கொடுக்கலையே, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலையே, நான் வீணாக்கிறேன் என்னுடைய வருமானத்தெல்லாம். இன்றைக்கு குறைவுபட்டு நிற்கும் பொழுது கூட அப்பா ஆறுதல் தராரு, தேற்றுறாரு, சமாதானம் தராரு. பைபிள் வசனம் இருக்குது, நான் குறைவுபட்ட பொழுது கர்த்தரை, பூரணமாக இருந்த பொழுது, நான் பூரணப்பட்டிருந்த பொழுது கர்த்தரை நான் மகிமைப்படுத்தலை, அவரை நான் தேடலை. ஆனால் குறைவுபட்ட பொழுது தேடினேன், அந்த குறைவுல அப்பா எனக்கு இறங்கினார். தேவ பிள்ளையே, விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும். எப்படி இருக்கணும்? உறுதியா. நிச்சயமா ஒரு நாள் மாற்றுவார் எல்லாத்தையும். என்னை மாற்றின ஆண்டவர் என் சகோதரனை, என் சகோதரி, என் குடும்ப உறவுகள் எல்லாரையும் மாற்றுவார். ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். நான் சொல்லிட்டே இருக்கேன் நிறைய பேருக்கு, பின்வாங்கி போகாத, பின்மாற்றது ஜீவியத்தில் போயிடாது எந்த சூழ்நிலும். ஆண்டவர் பார்க்குறேன். இன்னைக்கு கூட ஒரு சகோதரனை சந்தித்தேன், பல வருஷங்கள் கழிச்சு. எப்படி இருக்கீங்க பிரதர், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு வரையும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கிறோம் சபையில்னு சொன்னேன். அப்படியா, தேங்க்யூ பாஸ்டர். ரைட், நல்லா இருக்கீங்களா? ரைட், வாங்க, டைமுக்கு செல்ல வாங்க, இது நம்ம சபை, எப்போனாலும் வரலாம். நான் ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கும் ஆண்டவருடைய அன்பு எங்களுக்குள்ளே இருக்கிறது. ஒருவனும் கெட்டு போகக்கூடாது, ஒருவனும் அழிந்து போகக்கூடாது. நான் தான் சொல்கிறேன், எல்லாரும் ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருங்க, கிறிஸ்துவுக்குள்ள வாழுங்க. அப்போ இன்னைக்கு உன் வாழ்க்கையில எல்லா தீமையும் திரும்பி உள்ள வருது, பல பிரச்சனைகள் வருது, போராட்டம் வருதுன்னா பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டேன். தயவு செய்து இடம் கொடுக்காதீங்க.
விழிப்பா இருங்க, தெளிந்த புத்தியா இருங்க. கெட்ட வார்த்தை பேசாத, கோவப்படாத, சண்டை போட நினைக்காத. குடும்பத்துல முடிந்த அளவுக்கு சமாதானம் பண்ண பாரு. ஒருத்தர் ஒருத்தர் புரிந்துக்கணும். ஒருத்தர் புரிஞ்சிட்டாலே என்ன ஆயிடும், குடும்பத்துல ஒரு தாழ்மை வந்துடும், விட்டு கொடுக்கிற தன்மை வந்துடும். இவங்க இப்படிதான்ப்பா, இவன் இப்படிதான்ப்பா, பையனை குறித்து சொல்லணும், பிள்ளை இப்படிதான், மனைவி இப்படிதான், கணவர் அறியணும். அதான் நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கணவர் மனைவி அறியணும், என் கணவர் இப்படிதான். ஸோ கேரக்டர் வரி அறிஞ்சிருக்கணும். நீ புரிந்து கொள்ளுதல், தெளிந்த புத்தியா இருக்கு. அவர் இப்படிதான் பேசுவார், இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவரை நம்ம இப்படி பேசக்கூடாது. திரும்புவோம். பிள்ளைங்க எப்படிதான், நம்ம பிள்ளைங்க எப்படிதான், அந்த பிள்ளைங்களுக்கு ஏற்றவாறு வழி நடத்தல் இருக்கணும் பெற்றோர்கள். இதுதான் குடும்ப வாழ்க்கை. அப்போ தெளிந்த புத்தி, விழித்திருத்தல், விழித்திருக்கணும். அடுத்து விசுவாசத்துல உறுதியா நின்று அவனை ஜெயிக்கணும், எதிர்க்கணும். இப்ப சொல்றீங்களா, பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் என் வாழ்க்கையில வர பிரச்சனைக்கு காரணம் பிசாசுக்கு நான் இடம் கொடுக்கறதுனால தான். ஆமா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போக வேண்டிய நேரத்துல போகாம ஓடுறேன், வேலைக்கு அதிகாரிக்கு பயந்து ஓடுறேன், வேலை கொடுக்குற அந்த சூப்பர்வைசருக்கு பயந்து ஓடுறேன். சொல்லு, ஏசப்பா நான் ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டேன் சார், இந்த வேலையே எனக்கு வேணாம், அப்படியேப்பட்ட வேலையை சொல்லி பாரு, அவனே யோசிப்போம். அப்படின்னா ஏசப்பா கிட்ட இருக்குது. ஏசப்பா தானே நான் வாழ வைக்கிற தெய்வம். ஆமா, கர்த்தர் நல்லவர், அவர் நன்மையானதை தருகிறவர், நல்வழி நடத்துகிறவர், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற தெய்வம். ஞாயிற்றுக்கிழமை நாள் சர்ச்சைக்கு போறது காரியங்கள் தடை, பிசாசுக்கு இடம் கொடுக்காத. திடீர்னு நல்லா இருக்கும், வேலைக்கு வாங்குவோம் வர சொல்லுவாங்க, சொல்லிடணும், சாரி சார் ப்ளீஸ் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கூப்பிடாதீங்க சார், நான் வரவே மாட்டேன். அடுத்து ஜெபிக்கிற நேரங்களில் ஜெபத்துக்கு ஒரு தீர்மானம் பற்றிருப்பேன், ஜெபம் பண்ணுறதுக்கு நீ ஒரு நேரத்தை வச்சிருப்பேன், அந்த நேரத்தை நீ விட்டுறக்கூடாது. பைபிள் வாசிக்கிற ஒரு நேரம் வச்சிருப்பேன், அந்த நேரத்தை அவாய்ட் பண்ணக்கூடாது எந்த சூழ்நிலையிலும். ஆமாம், நம்ம இஸ்லாமிய சகோதரெல்லாம் பார்த்துக்கிறீங்களா, அவங்க தொழுகிற நேரம்லாம் ரெண்டு ஓடுவோம். ஆமாம், நம்ம கேட் சேவோட வந்து ஒரு பாய் கூட ஒரு நாள் வந்தேன், வந்துருங்க மதியானம், 1 மணிக்கு தொழுக போயிடுவேன், போயிட்டு ஒரு 2 மணிக்கு தான் வருவேன் சார் அப்படின்னு, அதுக்கப்புறம் வரேன். அப்படியா, சரி ரைட்டு ஓகே. பார்க்கும்போது யோசிக்கிறேன், என்னடா இது, அவங்களுக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் பாரு எப்படி இருக்குது. நம்ம வாழ்க்கையில பிசாசுக்கு இடம் கொடுக்கூடாது. நீ ஜெபிக்கிற நேரத்தை விட்டுட்டு வேற காரியங்களுக்கு ஈடுபடக்கூடாது. தெளிந்த புத்தி. பிசாசு அப்படிதான் பண்ணுவான், உன் ஜப நேரத்தை கெடுப்பான், உன் வேத தியானத்தை கெடுப்பான். அதுல நீ விழிப்பா இருக்கணும். ஆகவே 4 காரியம் சொல்றேன். பிசாசுக்கு நீ இடம் கொடுக்காம இருக்கணும்னா அவனுக்கு எதிர்த்து நிற்கணும். எதிர்த்து நிற்கணும்னா என்ன பண்ணணும், முதல்ல தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். 2வது தெளிந்த புத்தியா இருக்கணும். 3வது விழித்து இருக்கணும். 4வது விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். யாரெல்லாம் இதுல நிலைத்திருக்க போறீங்க இந்த வார்த்தையில, இப்ப பிசாசை நீங்க ஜெயிக்கலாம். இப்படி இருந்தீங்கன்னா பிசாசை ஜெயிக்கலாம், இல்லைன்னா பிசாசை ஜெயிக்க முடியாது. அவனுக்கு இடமே கொடுக்கூடாது. சாத்தானை ஜெயிக்கிறது தான் நம்முடைய வேலை. இயேசு கிறிஸ்து சாத்தானை ஜெயித்தார். அவருடைய பிள்ளைகளாக நாமும் பிசாசை என்ன பண்ணோம், ஜெயிக்கணும். ஆமா, நிறைய பேர் பிசாசுக்கு இடம் கொடுத்து நிறைய அவமானத்துல, நிந்தையில, பிரச்சனையில, அசிங்கத்துல போறான். பிசாசுக்கு இடம் கொடுத்தா பிசாசு அவமானப்படுத்திடுவான், நம்மளை கொண்டு போய் கேவலப்படுத்திடுவான். உஷாரா இருக்கணும், விழிப்பா இருக்கணும். இடம் கொடுக்காத, விட்டு வந்ததை திரும்பவும் தொடாத. நாய் தான் கக்கினதை திரும்பவும் தின்னும். நீ மனுஷன், தேவனுடைய பிள்ளை, நீ கக்கினது போய் திரும்ப தின்னாத. நீ வாந்தி பண்ணதை ஏன் திரும்ப போய் பார்க்கிற, ஏன் பாவத்தை திரும்ப போய் பார்க்கிற? ஆண்டவர் உன்னை அதுல இருந்தானே விடுவிச்சு கொண்டு வந்த, அதுல நீ திரும்பவும் போய் விழுந்தேனா எப்படி உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? ஆசீர்வாதம் எப்படி வரும்? ஆகவே கர்த்தருக்குள்ள நாம் நிலைத்திருக்கணும், பிசாசை எதிர்த்து நிற்கணும். தெளிந்த புத்தியா விழித்திருந்து விசுவாசத்துல உறுதியாய் நிற்கும் பொழுது பிசாசு உன்னை பார்த்து பயப்படுவான், உங்களை பார்த்து பிசாசு பயப்படுவான். எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவர் சமூகத்துல, அப்பா ஜெபிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, பிசாசு ஜெயித்து, பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது எங்க வாழ்க்கையில. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடந்து அவனை எதிர்க்கணும் ராஜா, எதிர்த்து நிற்க உதவி செய்யுங்க, பலன் தாங்க. எல்லாம் கேளுங்க, பிசாசை எதிர்த்து நிற்க ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நாங்கள் ஆண்டவரே நாம நல்லா ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து வார்த்தையில நிலைத்திருக்கணும் ராஜா. தெளிந்த புத்தியை தாங்க ஆண்டவரே, விழித்திருக்கணும் ராஜா. கர்த்தருடைய பிள்ளைங்க முட்டாள்கள் போல இருக்கக்கூடாது, ஒன்னும் தெரியாத மாதிரி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைங்க நல்ல ஞானமுள்ள பிள்ளைகளா இருக்கணும், அறிவுள்ள பிள்ளைகளா.
அவர் ஞானமுள்ள தெய்வம், அறிவை தருகிற கர்த்தர். அறிவ தெளிந்த புத்தியாயிரு, விழித்திரு, விசுவாசத்துல உறுதியா நிலைத்திரு, விசுவாசத்தை விட்டு வழி விலகாத, விசுவாசத்துல நிலைத்திரு. ஆண்டவரே நிலைத்திருக்க உதவி செய்யுங்கப்பா, நிலைத்திருக்கணும் ஆண்டவரே. திராட்சை கொடி செடியோடு நிலைத்திருந்தால் கனி கொடுக்குமே, என் வசனம் உன்னில் நிலைத்திருந்தால் நீயும் கனி கொடுப்பார். திராட்சை கொடி செடியோடு நிலைத்திருந்தால் கனி கொடுக்குமே, திராட்சை கொடி செடியோடு நிலைத்திருந்தால் கனி கொடுக்குமே, என் வசனம் உன்னில் நிலைத்திருந்தால் அந்த சாத்தானை ஜெயித்திடுவார். கேட்டுக்கொள்வது உங்களுக்கு செய்யப்படும், என் அன்பிலே நிலைத்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு செய்யப்படும், என் அன்பிலே நிலைத்திருங்கள். நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள், இயேசுவின் அன்பிலே நிலைத்திருங்கள். நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள், என் இயேசுவின் அன்பிலே நிலைத்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு செய்யப்படும், என் அன்பிலே நிலைத்திருங்கள். உலகம் உன்னை பகைத்தாலோ கலக்கி திகைத்தாதே, இந்த உலகம் உன்னை பகைத்தாலோ கலக்கி திகைத்தாதே, என் நாமத்தை சொல்லி தினம் துதித்தால் உலகத்தை ஜெயித்திடலாம். என் நாமத்தை சொல்லி நீ தினம் துதித்தால் உலகத்தை ஜெயித்திடலாம். நீங்கள் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு செய்யப்படும். ஆண்டவருடைய வார்த்தைகளை நிலைத்து செய்யப்படும் வார்த்தைகளை என் வார்த்தையில் நிலைத்திருங்கள், என் வார்த்தையில் நிலைத்திருங்கள். சாத்தானை ஜெயித்திடுங்கள், பிசாசை ஜெயித்திடுங்கள். நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவரே இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படி இந்த வார்த்தையில எங்களுக்கு ஒரு விடுதலை, வார்த்தையில உன்னை விடுவித்திருக்கிறார். பிசாசுக்கு இடம் கூடாது, பிசாசுக்கு இடம் கூடாது இருங்கள். அவனுக்கு எதிர்த்து இல்லை, தெளிந்த புத்தியாயிரு, விழித்திரு, விசுவாசத்துல உறுதியாய் நிலைத்திரு. பிசாசு உன்னை பார்த்து பயப்படுவான், உன்னை விட்டு ஓடிடுவான், கிட்ட வரமாட்டான். நீ நல்லா இருப்ப, குடும்பம், பிள்ளைகள், கணவன், மனைவி எல்லாம் ஆசீர்வாதமா செழிப்பா விடுதலையோடு வாழ்வீங்க. நன்றி அப்பா. அப்படியே ஜெபநிலையில இருந்து வேண்டுமா உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தில் என்னோடு கூட அர்ப்பணியுங்கள். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் பரலோக பிதாவே, இதோ இந்த அமாவாசை விடுதலை ஜெபத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு மாதமும் நடக்கிற இந்த அமாவாசை கூட்டத்தில் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் வந்து உங்களுடைய நாமத்தை இந்த இடத்துல மகிமைப்படுத்துகிறார்கள். ஆண்டவரே வந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உங்களுடைய வார்த்தையை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகள் சகல காரியங்களும் விடுவித்து விடுதலை தந்து ஆண்டவரே இன்னைக்கு கேட்ட சத்தியத்தைப்படி பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி ஆண்டவரே விழித்திருக்க, தெளிந்த புத்தியா இருக்க, ஆண்டவரே உடைய வார்த்தையில நிலைத்திருக்க, ஆண்டவரே அவனை எதிர்க்க, விசுவாசத்துல உறுதியா நிற்க பலனை தாங்க, வழி நடத்துங்க. இந்த விடுதலை கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டிருக்கிற சிறு குழந்தைகள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியோர்கள், வயதானவர்கள், புருஷர்மார்கள், ஸ்திரீகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பெறாய் ஆசீர்வதிப்பீராக. இந்த காணொலியில முகநூல்ல யூடியூப் வாயிலாம் பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், நண்பர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. அவர்களும் கேட்ட சத்தியத்தில் நிலைத்திருப்பார்களாக. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். இந்த வருகை மட்டும் எங்களை உமக்குள்ள நிலைத்திருக்க பண்ணி நடத்துங்க ஆண்டவரே. இந்த இரவு முழுவதும் காத்துக்கொள்ளுங்க.
காலையில் விழிக்கும் பொழுது இந்த வசனம் எங்களோடு சம்பாஷிக்கட்டும். காலையில் விழிக்கும் பொழுது கூட என் சிந்தையில் பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, நான் பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு உணர்வு வந்துகிட்டே இருக்கட்டும். அவனை நான் ஜெயிக்கணும்ன்ற உணர்வை தாங்காட்டவரே. பிள்ளைகளோடு கர்த்தர் இருந்து வழி நடத்துங்க. ஆண்டவரே, நம்ம வாச கூட்டத்தில் தூரத்திலிருந்து வந்த பிள்ளைகள்லாம் ஒப்பு கொடுக்குறேன். நான் ஒரு பகுதியிலிருந்து வந்த அருமையா அக்காவையும் ஆண்டவரே அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அந்த சகோதரரை கர்த்தர் இருந்து வழி நடத்துங்க. அவங்க ஜெபமெல்லாம் கேட்கப்பட்டு இன்னும் அநேக காரியங்களை விடுதலை ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஆண்டவரே, எல்லாரையும் கர்த்தர் பேர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் என்னோடு பேசினார் என்ற உணர்வோடு கடந்து சென்று பிசாசை ஜெயித்து எல்லா ஆசீர்வாதத்தையும் நன்மை பெற்று இன்னும் செழிப்பாய் வாழ்வார்களாக. கேட்டதை கேட்க மறந்த யாவை பொருட்படுத்திக் கொள்ளும். வரத்தடைப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அடுத்த மாதத்தில் கொண்டு வாங்க. அடுத்த மாதத்தில் இன்னும் அநேகர் வந்து இந்த இடத்துல விடுதலை வார்த்தையில விடுதலை பெற்றுக்கொண்டு ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர்வதற்கு ஏதுவாய் லட்சமா இருக்கும்படி அநேகர் அழைத்து வருகிறாங்க. வழி நடத்துங்க. மீட்பரும் ரட்சகருமாய் இருக்கிறேன் இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் விசேஷமாக நம்முடைய ஊழியத்தோடும் அவர் வருகை மட்டும் இருந்து காப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.